பாலாஜி வணக்கம். தமிழக பொறுப்பு கவர்னரை சந்திப்பதற்காக விஜய் புறப்பட்டு இருக்கின்றார். ஆதரவு கடிதங்களை எடுத்துக்கொண்டு அவர் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக பல்வேறு அரசியல் நகர்வுகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தன. குறிப்பாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போவது கட்சி யார், எத்தனை இடங்கள் அவருக்கு கிடைக்கப் போகின்றது, எப்படி அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கப் போகின்றார் உள்ளிட்ட பல கேள்விகள் இருந்தது. இந்நிலையில் தான் ஏற்கனவே எதிர்பார்த்தபடியே காங்கிரஸ் தாவேகாவுக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதரவு கொடுத்து விட்டார்கள். இந்த தேர்தல் மட்டுமில்லாமல் தற்போதைய நடந்து முடிந்த தேர்தல், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த ஆட்சி காலம் மட்டுமில்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், அதே போன்று உள்ளாட்சி தேர்தல் என அனைத்திலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து காங்கிரசுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டு ஏற்கனவே 117, விஜய் 2 தொகுதி, 1 கழித்துவிட்டால் 117, அதோடு சேர்த்து 5 தொகுதி காங்கிரஸ் இருக்கின்றது என இன்னும் கூடுதலாக ஒரு 6 முதல் 7 தொகுதிகள், 6 முதல் 7 இடங்கள் எம்எல்ஏக்கள் கிடைத்தால் ஒரு சிக்கலின்றி அவர் ஆட்சி அமைக்க ஏதுவாக இருக்கும். அதற்கான ஆலோசனைகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தான் நாளைய தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தெல்லாம் ஆலோசனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விஜயை டிஜிபியும் சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த நிலையில் தான் நாளை தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் போதே அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே அவர் கூறியது போல ஆளுநரை சந்திப்பதற்காக விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் மின்னஞ்சல் மூலமாக தமிழக பொறுப்பு கவர்னருக்கு மின்னஞ்சல் மூலமாக தமிழக வெற்றி கழகம் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஆளுநர் தெரிவிக்கும் போது கூட தாவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரிய கடிதம் வந்திருக்கின்றது. ஆனால் பெரும்பான்மை 35% என்பது அவருடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும் கூட இதில் வாக்கு சதவீதம் என்பது முக்கியமல்ல, எத்தனை இடங்கள் என்பதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் எத்தனை இடங்கள் என்பது தெளிவாக அவர்கள் குறிப்பிட வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அதற்கு பிறகு அவர்கள் அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 2 வாரங்கள் கால அவகாசம் வழங்கப்படும் என்றெல்லாம் கூட தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் 2 வார கால அவகாசம் என்பது குறிப்பிட்ட இந்த தேதியெல்லாம் குறிப்பிடாமல் 2 வாரம் என்பது பொதுவாக கூறப்படும். அந்த 2 வாரங்களுக்குள்ளாக அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய கடிதங்களை கொண்டு ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கான சூழல் உருவாகும். இல்லை என்றால் அவர் பெரும்பான்மை நிரூபிக்க தவறினால் அது அவர் ஆட்சி தொடர்வது சிக்கல் ஏற்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும் போதுதான் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய புசி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனாவும் ஆளுநர் மாளிகை விஜயுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள்.